ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜ் இருந்துட்டு பழனி என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குழப்பத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா பழனி, என்னடா உளறிக்கிட்டு இருக்க, என்னென்ன விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், அக்கா ராஜி உண்டா இருக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ராஜி, என்ன ராஜி, பழனி சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அது அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம முத்துவேலு வடிவு அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இப்போ ராஜியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம ராஜியும் ரொம்பவே குழப்பத்துல நின்றுக்கிட்டு இருக்கவும், நம்ம முத்துவேல் ராஜி ரொம்ப சந்தோஷம் ராஜி, இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம கோமதியும் அண்ணா என்கிட்ட கூட ராஜி ஒரு வார்த்தை கூட சொல்லல பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு கோமதி, கண்டிப்பா என் பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு தான் நினைச்சிருப்பா, ஆனா அதுக்குள்ள பழனியும் சுகன்யாவும் அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன இருக்கு, இங்க பாரு ராஜி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு விஷயத்த சொன்னது என் உடம்புல இருக்கிற பாதி வியாதி போன மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா சுகன்யா நம்ம வடிவு மாறி அப்படின்னு எல்லாருமே ராஜியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ராஜுக்கும் கதிருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ, இன்னும் செக் கூட பண்ணலையே, அதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிய ஓரமா கூட்டிட்டு போய், என்ன மாமா இப்படி பண்ணி வச்சுட்டீங்க, ஏன் மாமா இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொன்னீங்க, இன்னும் ராஜி செக் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணி வச்சீங்க, இங்க பாருடா கண்டிப்பா ராஜி மாசமா தான் இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிருக்கு சமாதானம் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்க பாருங்க நான் மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்க எல்லா மூஞ்சும் அப்படியே ஒரு மாதிரி டல்லாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, அதுக்கு என்ன ராஜி, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயே செக் பண்ணிக்கலாம், வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜி கோமதி பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமா குடும்பமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போன உடனே முதல்ல நம்ம ராஜிக்கு ஸ்கேன் பண்ணி தான் பாக்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல டாக்டரே ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருமா உனக்கு ரெட்டை குழந்தை இருக்குதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன டாக்டர் சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா டாக்டர் அப்படின்னு சொல்லவும், ஆமாமா இந்தாமா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயம் அப்படியே அந்த மானிட்டர்ல நம்ம ராஜுக்கு காட்டுறாங்க. ராஜியும் ரொம்ப சந்தோஷமா அந்த மானிட்டர்ல இருக்கிற குழந்தைய பாக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் எங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்க கிட்டயும் இந்த விஷயத்த இந்த மானிட்டர்லயே எல்லாருக்கும் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கம்மா வர சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர சொல்றாங்க. நம்ம கோமதி, பாண்டியன், கதிரு, ராஜி, முத்துவேலு, வடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கேன்ல இருக்கிற ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. பார்த்த உடனே ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கோமதி எல்லாருமே பயங்கர சந்தோஷம். நம்ம கோமதி இருந்துட்டு, ராஜி இன்னும் ராஜி உன் வயிற்றுல ரெட்டை குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்காமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி, இப்படி ஒரு சந்தோஷத்தை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம ராஜியை கொண்டாடிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜிக்கு ஸ்கேன் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வெளியே உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, ஏங்க இங்கே பாருங்க, ராஜி இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த சந்தோஷத்தை என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியலைங்க. ஒரு பக்கம் குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த சந்தோஷமும் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணு உண்டாயிட்டா, இது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குதுன்னு தெரியுங்களாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு நம்ம அதாவது வடிவு இருந்துட்டு முத்துவேல் கிட்ட சொல்லவும், முத்துவேலோ இங்க பாரு வடிவு, எனக்கு பாதி என்னோட உடம்பே பாதி குணமான மாதிரி இருக்கு தெரியுமா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைய பார்த்தனாவே என் உடம்பு மொத்தமா சரியாயிடும்னு எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கதிர்கிட்ட போய் கதிர்
இங்கே பாரு கதிர், நீ இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்த பற்றி நானே உன்கிட்ட பேசலன்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீயே இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. வந்த உடனே இங்கே பாரு கதிர், நீ ரெட்டை குழந்தைக்கு அப்பா ஆக போகிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாழ்த்துக்கள் கதிர் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே கதிர்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே எல்லாருமே உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ராஜியோட வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கிறதுனால இனிமே ராஜு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே எந்த வேலையுமே அவங்க செய்யவே கூடாது. அதே மாதிரி ஸ்டெயின் பண்ணி எந்த ஒரு பொருளையும் தூக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜுக்கும் சரி நம்ம கதிருக்கும் சரி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இங்க பாருங்க டாக்டர், இப்பதான் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கா, இன்னும் அவ பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் கேட்கவும், இங்க பாருங்க, அதெல்லாம் கூடவே கூடாது. கண்டிப்பா இனிமே ஒரு வருஷத்துக்கு எதுவுமே நீங்க பண்ணவே கூடாது. ராஜியை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணுமோ அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் அட்வைஸ் பண்ணி டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம ராஜி ரொம்பவே வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் வந்து, இங்கே பாரு ராஜி, நீ தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. உன் வயிற்றுல ரெட்டை குழந்தை வளருதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ உன்னோட ஆம்பிஷனுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நீ நல்லா மனசில் வச்சுக்கோ. நீ எப்போ வேணாலும் ஐபிஎஸ் ஆகலாம். ஆனால் உன்னோட வயிற்றுல வளர்கிற குழந்தை வரன்றது அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது யாருக்கும். நீ நல்லா யோசி ராஜி அப்படின்னு சொல்லி நம்ம ராஜுக்கிட்ட சொல்லவும், நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, கண்டிப்பாக நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, சரியா அப்படின்னு சொல்லவும், என்ன கதிர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே, நான் அப்பா சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். இங்கே பாரு ராஜி, உன்னோட ஆம்பிஷனை யாருக்காகவும் எதுக்காகவும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. கண்டிப்பாக நம்ம வயிற்றுல இருக்கிற பாப்பாக்கும் சரி உனக்கும் சரி எதுவுமே ஆகாது. நீ கவலையே படாத. கண்டிப்பாக நீ வயிற்றுல பாப்பாவை வச்சுக்கிட்டே ஐபிஎஸ் பாஸ் ஆகுவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ கண்டிப்பாக பாஸ் ஆகவ, நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணு, அதிகமாக பண்ணாத, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. உன்னோட ஆம்பிஷனையும் உன்னோட கனவையும் உன்னோட குழந்தை புரிஞ்சுக்காதா? கண்டிப்பாக அது நடக்கும், நீ கவலையே படாத. யார் என்ன சொன்னாலும் என்ன ஆனாலும் நான் உன் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, என்னடா உனக்கு கூறு எது கெட்டு போச்சாடா? எதுக்காகடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ராஜு வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்கு. இந்த சமயத்தில் எப்பட்றா அவ கிரவுண்டுக்கெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவா? இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும், எப்படிடா தலையிடாமல் இருக்க முடியும்? இதனால் வரைக்கும் நீங்கள் பண்ணதில் ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன்னா? இல்லை, இந்த விஷயத்தில் வேண்டாதான், அவ்வளோதான், இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, இவ்வளோ பெரிய வரத்தை அந்த கடவுள் உனக்கு கொடுத்துருக்கு. இந்த வரத்தை நீ தான் காப்பாற்றி வச்சுக்கணும் ராஜி. நீ கவலைப்படாமல் இரு. உன்னோட கனவு எல்லாமே அந்த கடவுள் பார்த்துப்பாரு. நீ ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நீ ஐபிஎஸ் ஆகுவ. நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ராஜி, உனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான். கண்டிப்பாக நீ ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். எந்த காலத்தில் நாங்கள் புண்ணியம் பண்ணோன்னு தெரியல. இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு புருஷனாக வந்து அமைஞ்சிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராஜி. நீ கவலையப்படாத ராஜி, கண்டிப்பாக நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சத்திவேல் வந்து, என்னென்ன ஐபிஎஸ் கனவெல்லாம் அப்படியே புட்டுக்கிட்டு போயிடுச்சா? ஏதோ ரொம்பவே பீத்துக்கிட்டு இருந்தீங்க, எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டா, பாஸ் ஆயிட்டா, இனிமே ஐபிஎஸ் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இனிமே அதெல்லாம் நடக்காதில்ல. இனிமே குழந்தைங்களுக்கு ஆய்க்கலை விடுற வேலை தான் நம்ம ராஜி பார்க்கணும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாறி இருந்துட்டு, என்னங்க எந்த நேரத்தில் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க,
ராஜி எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கா. ராஜிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லாமல் ஏங்க ராஜியை இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி மாதிரி நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் ராஜி. இங்கே பாரு ராஜி, ரொம்ப சந்தோஷம். நீ இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதை நாங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் ராஜி, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, உன்னோட சித்தப்பா சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காது சரியா? நீ அப்பா சொன்னதையும் சரி, எல்லாரும் சொன்னதையும் மனசில் யோசிச்சு பாரு. எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் யாரும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜி எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம ராஜிய அந்த பாதம் கூட கீழே படாத அளவுக்கு அப்படியே நம்ம ராஜியை தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கதிர், நீ இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்க. இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட பேசலான்னு தான் இருந்தோம். ஒன்று செந்தில்கிட்டையாவது உன்கிட்டையாவது பேசலான்னு இருந்தோம். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்காதா, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்ச மாட்டோமா அப்படின்னு நினச்சி ஏங்காத நாளே கிடையாதுடா கதிர். ஆனால் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லி என்னை இவ்வளோ சந்தோஷப்படுத்துவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாடா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கே அளவில்லடா. நீ வாழ்க்கையில் எனக்கு இதை தவிர வேறு எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்ல முடியாதுடா அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருக்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம கதிருக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. வந்த உடனே, என்ன மாப்பிள்ள, என்ன நீ எதுவுமே செக் பண்ணாததுக்கு முன்னாடியே உன்னை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ராஜியோட வயிற்றில் 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ராஜி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகினா. இன்னும் மெயின் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. மெயின் எக்ஸாம் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில் பாஸ் ஆகினாலே அவள் ஐபிஎஸ் ஆகிடுவா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இனிமேல் அது எதுவுமே நடக்காது அப்படின்னு அவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவளை கண்டிப்பாக நான் கைவிட மாட்டேன். அவளுக்கு கண்டிப்பாக அந்த ஐபிஎஸ் வேலையை வாங்கி கொடுப்பேன். கண்டிப்பாக அவள் ஐபிஎஸ் ஆகுவா. வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால யாருமே எதுக்காகவும் தடையாக நிற்கக்கூடாது. அதனால் நான் இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து அவளை நான் ப்ரிப்பேர் பண்ண தான் போகிறேன். அது வரைக்கும் அவள் ஸ்டடீஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மாப்பிள்ள, நீ சொல்கிறது எல்லாமே புரியுது. ஆனால் இந்த விஷயத்தால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீயே பார்த்ததுக்கப்புறமும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி? இந்த விஷயத்தில் நீ தப்பாக ஏதாவது முடிவு எடுத்துட்ட, அவ்வளோதான்டா. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப மனசு ஒடிஞ்சிருவாங்க. நீ நல்லா யோசித்து நல்ல முடிவெடு சரியா அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு ராஜுக்கிட்ட போயிட்டு, என்ன ராஜி, இன்னும் ரொம்ப குழப்பமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, நீ அது எதுவுமே மனசில் எடுத்துக்காம எதுக்காக ரொம்ப வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? அக்கா, இல்லைக்கா, இப்போ தான் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு நான் பாஸ் ஆகி அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்த நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கதிர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவனுக்காகவாது நான் ஐபிஎஸ் ஆகியே தேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்து என்னை முடக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும்தான் நீ எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ரொம்ப இதுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ எல்லா வேலையுமே செய்யலாம். குழந்தை ஒரு தடையாகவே இருக்காது உன்னோட ஆம்பிஷனுக்கு. கண்டிப்பாக உன்னோட ஆம்பிஷனை நீ நிறைவேற்றலாம். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதிக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. நம்ம கோமதி இருந்துட்டு ராஜிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ராஜி, நீ வருத்தப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது ராஜி. இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? வயிற்றில் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு உன்னை கிரவுண்டுக்கு அனுப்ப முடியுமாடி? என்னால் அது முடியவே முடியாதுடி. என்ன சொன்னாலும் அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு நம்ம ராஜுக்கிட்ட வந்து, இங்கே பாருமா ராஜுமா, நீ இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நீ எப்போ வேணாலும் ஐபிஎஸ் ஆகிக்கலாம். ஆனால் குழந்தை போனால் திரும்ப வராதில்ல. அதனால் இந்த விஷயத்தில் நல்லா யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுமா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மாமா, அது வந்து இங்கே பாருமா, இந்த
விஷயத்தால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பூரிச்சு போயிருக்கோம், ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். அந்த சந்தோஷத்தெல்லாம் நீ கெடுத்துறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அக்கா, என்னை என்னக்கா பண்ண சொல்கிற? இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தால் என்னால் முழுசாக சந்தோஷத்தை கொண்டாடவே முடியலக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. இந்த இந்த விஷயத்த எப்படிக்கா நான் ஹேண்டில் பண்ணுறது? எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாரு ராஜி, ஏன் ராஜி இப்படி அழுதுகிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய டைம் இது. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லு? நீ அழுகாத, நீ ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா, இனிமே அது நடக்க போகிறதே கிடையாது. நான் ரொம்ப வேஸ்ட்டு. நான் இப்படி ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே கூடாது. நான் ஏன்க்கா இப்படி என்னோட புத்தியெல்லாம் ஏன்க்கா இப்படி போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாரு ராஜி, என்ன ராஜி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கோவம் வரும், தெரிஞ்சுக்கோ. உன்னோட அப்பாவும் உன்னோட அம்மாவும் எவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட பேசிட்டு போனாங்க. ஆனால் நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க. இங்கே பாரு ராஜி, இதெல்லாம் சரியில்லை, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வராரு. வந்த உடனே கதிரை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் பார்த்து நம்ம கதிரும் ரொம்பவே வருத்தமாக வந்து, இங்கே பாரு ராஜி, ஏன் ராஜி இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட, என்ன மீனா, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா? இவ்வளோ சந்தோஷமான விஷயம் தானே நடந்திருக்கு. இங்கே பாருங்க, அவள் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காள்ல, இன்னும் கொஞ்ச நாளில் மெயின் எக்ஸாம் வேறு வரப்போகுது. அதுக்கப்புறம் நான் அது ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. இது ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனால் தான் ஐபிஎஸ் ஆக முடியும். எக்ஸாம் கூட எப்படியே எழுதிடலான்னு கூட வச்சுக்கோங்க. எப்படிங்க ப்ராக்டிக்கல் அவளால் பண்ண முடியும்? ஜம்ப் பண்ணணும், ஓடணும், என்னென்னமோ பண்ணணுங்க. இதெல்லாம் அவளால் பண்ண முடியாதுல்ல. அதனால தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகாமல் போயிடுமோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லவும், அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாள். ராத்திரி பகல்னு பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காள்ல, அவளுக்கும் அந்த வலி இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? சரி சரி, இந்த விஷயத்தில் அவங்க முடிவெடுக்கிறதா சரியாக இருக்கும், நம்ம இந்த விஷயத்தில் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட, கதிர், என்னை மன்னிச்சிரு கதிர், நான் ரொம்ப வேஸ்ட்டு ஃபெல்லோ கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தன்னை தானே திட்டிக்கிட்டே இருக்கவும், என்ன ராஜி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஹாஸ்பிட்டலில் சொன்னதே தான் இங்கேயும் சொல்கிறேன், உனக்கு உறுதுணையாக நிற்பேன். குழந்தை ஒரு தடையே கிடையாது. நீ குழந்தைய வச்சுக்கிட்டு கூட கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டதை, உன்னோட ஆம்பிஷனை நிறைவேற்றலாம். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். நீ கவலைப்படாதீ ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம கதிர் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கவும், இங்கே பாரு கதிர், நான் என்ன பண்ணாலும் நீ ஏன் கதிர் என் பக்கம் நிற்கிற? இதனால தான் கதிர் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க உனக்கு போய் நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி சொல்கிற நீ? என்ன துரோகத்தை பண்ணிட்டேனே? இப்படியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா, முத்துவேலு, சத்துவேலு, அதுக்கப்புறம் நம்ம மாரி, வடிவு, இவங்க 4 பேருமே ராஜியை பார்க்குறதுக்காக வராங்க. ராஜியை பார்த்துட்டு பாலா ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் நல்லா அதாவது நட்ஸுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ராஜுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, இங்கே பாரு ராஜு, இனிமேல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நடக்கும்போது, வரும்போது, போகும்போது அப்படின்னு எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், சரிங்க அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி முகத்தில் கொஞ்சம் கூட கலையே இல்லாமல் இருக்க? நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய டைம் இது, சந்தோஷமாக இரு, எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ சந்தோஷமாக இரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டாக்டர் கிட்ட போகலாம். டாக்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட எப்படி இதை சேஃப்டியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இதை பற்றி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட மனசை தேத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள, நடந்ததை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசித்து சந்தோஷமாக இருங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது
முத்துவேலு, சக்திவேலு எல்லாத்தையுமே எல்லாருமே நம்ம ராஜியை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அதாவது பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமாரோட ஒய்ஃப் சுடர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா சொன்னதை நான் கேட்டுருக்கணும், அக்கா ஏதோ என்னோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறாங்களோன்னு நினச்சி அக்காவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த குமாரோட சுயரூபம் எனக்கு இப்போ தானே தெரியுது. கல்யாணம் பண்ணுறது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நடக்கும். அந்த ஒரு முறையாவது நல்லா நடந்து தனக்கு பிடிச்ச ஒரு பையனோட கல்யாணம் நடந்து தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அக்கா பேச்சை கேட்டிருந்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திருந்தாதான் என்னோடய வாழ்க்கையை நல்லா இருந்திருக்கும். இப்போ என்னோடய வாழ்க்கையை போச்சு, என் வாழ்க்கையை திரும்பவும் நான் எப்படி மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது தங்கமேல் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி, இங்கே பாரு சுடரு, எப்படி இருக்க சுடரு, நல்லா இருக்கியா? நேற்று உனக்கு கால் பண்ண, நீ காரில் போய்கிட்டு இருந்தியா? அதனால தாண்டி உனக்கு இப்போ ஃபோன் பண்ணேன். நீ உன் கூட பேசணும் போல இருந்துச்சு, நீ தான் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறே. நீ அங்கே சந்தோஷமாக இருக்கியா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா இல்லைன்னு கூட தெரியாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி. இங்கே பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக படிப்பெல்லாம் விட்டுறாத, நீ போய் படிப்பை ஸ்டார்ட் பண்ணு சரியா? இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் நான் உங்கள் வீட்டில் பேசணுன்னா கூட சொல்லு, நானே வந்து பேசுகிறேன் சரியா? அப்படின்னு கேட்கவும், அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்னடி எதுக்காகடி மன்னிப்பு கேட்குற? இல்லைக்கா, உன்கிட்ட என்னை பார்த்து பொறாமையாக இருக்கான்னு கேட்டது மிகப்பெரிய தப்புக்கா. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேக்கா. இங்கே பாரு சுடரு, நீ ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கே, ஏதாவது பிரச்சனையா? அந்த வீட்டில் இருக்கிற யாராவது உன்னை ஏதாவது கேட்குறாங்களா? இல்லை குமார் உன்னை ஏதாவது திட்டுறானா, இல்லை அடிக்கிறானா? ஏதாவது இருந்தால் சொல்லுடி. இங்கே பாரு, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிடு, இல்லைனா நான் உன் கூட பேசவே மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே ஆவேசமாகவும் அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக அந்த எமோஷ்னல் வந்து அப்படியே தொண்டி அடித்து அழுக வந்துடுது. அழுக வந்த உடனே, அக்கா அக்கா என்னோடய வாழ்க்கையே போச்சுக்கா, நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான்க்கா இருக்கேன். ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு ஒரே ஒரு நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. நீங்கள் சொன்னதெல்லாம் எவ்வளோ பெரிய உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. என்னை மன்னிச்சிருக்கா. நீங்கள் சொன்னதை கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கணும், அந்த குமாரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், அடியே என்னடி ஆச்சு, எதுக்காகடி இப்படி அழுதுகிட்டு இருக்க, அப்படி என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த குமார் ரொம்ப ரொம்ப கெட்டவங்கக்கா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னை பிடிச்சி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையாக்கா. அந்த அரசியை பழி வாங்கிறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அவன் முன்னாடி கெத்தாக இருக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். இனிமே அப்படி தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, அப்படி மட்டும் இருக்கணும் அப்படின்னு என் முன்னாடியே உக்காந்து குடிக்கிறாருக்கா. குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணுறாருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியலக்கா. என்னடி சொல்கிறனே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாருக்கா, என்னால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியலக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மிரட்டுறாரு. நீ மட்டும் அதை சொன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலக்கா. நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன். நம்ம வீட்டில் தான் நிம்மதியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்க்கா. ஆனால் நம்ம வீட்டில் தான் நான் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன்னு இப்போ எனக்கு தோணுதுக்கா. பணம் காசு இருக்கிற இடத்துல தான் சந்தோஷமும் நிம்மதியும் கொட்டி கிடக்கும்னு நான் நினச்சேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்புக்கா. நீங்கள் சொன்னது தான்க்கா கரெக்டு. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சுடரு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்த நீ நடந்த போதே சொல்லியிருக்கலாம்ல. சரி விடு, நான் இப்போவே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு பயங்கர கோவத்தோடு வராங்க. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இனிமேலும் இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக என்னோட தங்கச்சியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். இதுக்காக தான் என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம தங்கமேல் கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த முத்துவேலுக்கு சக்திவேலுக்கும் என்ன பதில் பேசுறதுனே தெரியல. அந்த மாதிரி சரமாரியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா,
என்னோட தங்கச்சியை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? எப்படி தெரியுது? என் தங்கச்சியை இதுக்கு மேலே மிரட்டுற வேலையோ இல்லை அவளை பயமுறுத்துற வேலையோ வச்சுக்கிட்ட, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் என்னோட தங்கச்சியை நீ ஏதோ ஒரு கெத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் புட்டு புட்டு வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம குமார பல்லார்னு அறிஞ்சிடுறாங்க. இங்கே பாருடா சத்தி, நீ உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சல, இப்படி ஒரு பையனை எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்குமா? இந்த பொண்ணு ரொம்ப பாவம். இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சோ, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாரு குமார், உனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு நினச்சி எத்தனை நாள் நான் ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? இப்போ உனக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் அந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேடா. இங்கே பாருடா, உனக்கெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சுங்கன்னு எனக்கு இப்போ தோணிக்கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம குமாரை என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக்